இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம கர்த்தர் ரொம்பவே நல்லவர். அவரோட பிள்ளைகளையும் ஏசப்பா அழகாக பார்த்து கொள்வார். ஆமென். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்காருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒரு காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆவியான தேவன் எங்களோட குறைவுகள் எல்லாம் நீக்கி நிறைவானவர் நீர் வரும்போது நீர் எங்களை முற்றிலுமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். இன்றைக்கு ஏசப்பா சொல்ற காரியம் என்னன்னா, உன்னோட விசுவாசம் எங்க? வேர் இஸ் யுவர் ஃபெய்த் அப்படின்னு தான் கேட்குறாரு. நம்ம இன்னைக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிக்க போறோம். அதாவது 20ஆம் வசனத்தை படிக்க போறோம். ஆனா 14 - 20 வரைக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் அவரோட பிள்ளைய இயேசுவோட சீஷர்கள் கிட்ட கொண்டு வராங்க. அந்த பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. டெலிவரன்ஸ்க்காக கொண்டு வராங்க, ஒரு விடுதலைக்காக கொண்டு வராங்க. ஆனா அந்த டிசைபிள் சீஷர்கள் எவ்வளவு ஜெபிச்சோ அந்த பையனுக்கு விடுதலை வரல. அப்புறம் அந்த சீஷர்கள் இயேசு கிட்ட கொண்டு போனோடனே ஏசப்பா அந்த பிசாசை அதட்டி விரட்டிடுறாரு. அந்த பையனும் சுகமாயிடுறான். அந்த பையனுக்கு ஒரு விடுதலை வந்துடுது. உடனே அந்த சீஷர்கள் இயேசு இடத்துல போய் ஏன் எங்கனால முடியல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Matthew chapter 11 verse 20. So Jesus said to them, because of your unbelief, for assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. ஆமென். இன்றைக்கு ஏசப்பா சொல்ற காரியம், நமக்குள்ள அவ்விசுவாசம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த அவ்விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு நம்ம தேவனிடத்துல கேட்கிற காரியங்களுக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்காதுங்க. அதாவது யாக்கோபுல சொல்லப்படுது, சந்தேகப்படுறவன், ஓகேவா, சந்தேகப்படுறவனுக்கு தேவனிடத்துல இருந்து இது கிடைக்கும்னு நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்கன்னு சொல்லுது. ஸோ இன்றைக்கு நமக்குள்ள சந்தேகம் என்ற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. விசுவாசம் எந்த அளவு தேவையா? கடுகு விதை அளவு. கடுகு விதை அளவு இருந்தா கூட அது 100% இருக்கணும், 99% இல்ல. ஸோ இன்றைக்கு நீங்க எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? அது ஜெபத்துல கொண்டு போங்க, விசுவாசத்துல கொண்டு போங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பாரு. ஏற்ற காலத்துல அதற்கு ஒரு என்ன சொல்றது, அதற்கான ஒரு வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க சோர்ந்து போகாம கர்த்தருக்குள்ள நீங்க திடமனதா இருங்க. கர்த்தர் இதை செய்து முடிப்பாருன்னு விசுவாசிங்க. மரித்து போன விசுவாசத்தை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லமை உடையவரா இருக்கிறார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? அப்பா, நன்றி கர்த்தாவே. எங்களுக்குள்ள மரித்து போயிருக்கிற விசுவாசத்தை உயிர்ப்பிக்க செய்யும் கர்த்தாவே. நாங்க அப்பா மனிதர்கள் மீதோ அப்பா பொருட்கள் மீதோ நாங்க விசுவாசம் வைக்கல, நாங்க உங்க மீது விசுவாசம் வைக்கணும் ராஜா. நீங்க சொன்னதை செய்வீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்க இருக்க எங்க ஒருத்தருக்கும் நீர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a blessed day.